எல்லாரும் சாப்பிட்டீங்களா? போ என்னடா தம்பி எந்திரிக்கிறேன்? என்னப்பா அண்ணன் தான்டா. அவனுக்கு அடையாளம் தெரியல. ஒருவேளை பானிபூரிக்காரன் எது வந்துட்டானான். இந்திக்காரன் நாடகத்துக்கு மட்டும்தான் வரல, எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் சாறு போச்சு இன்னும் வாங்கி போய் என் ஜாமி உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை வரக்கும் கருப்பேன் காமாடு தாக்குறேன். கல்யாணம் பண்ணிட்டியாடா? அதே நிலைமை தான்டா நிறையா பேத்துக்கு. கல்யாணம் பண்ண ஆளு கூட என்ன கவலைன்னா பொண்ணை கரையாற்றணும், பயலை படிக்க வைக்கணும் கவலை. கல்யாணம் பண்ணாத என் தம்பிகளுக்கு பூரா கப்பலிங்க மயிரை புடுங்கு. ஏலே படித்து பெரிய ஆளாகி இந்த உட்காந்துருக்காவாங்க பெரியவங்க. இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வெள்ளலூர் நாடு உருவாக்குறதுக்கு அப்போ உள்ள முப்பாட்டிங்க பட்ட கஷ்டம் தெரியுமாப்பா? இந்த நாட்டில் பேரும் புகழ் வாழ்ந்த ஊருக்கு நான் வந்திருக்கோம். ஆமாம், எனக்கு ஒரு மாலையை போட்டு கொடுக்க இப்போ நல்லா இருப்பியா? இது என்னடா இது ஒத்தப்பண்ண முனியா கோயில் மாதிரி அடிக்கிட்டாங்களா? இங்கே வந்திருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களின் சார்பாகவும், உரங்கான்பட்டி கிராம இளைஞர்களின் சார்பாகவும், வெள்ளலூர் நாட்டு இளைஞர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை எம்ஜிஆருக்கு போட்டு அவருடைய திறமையை இன்னமும் அவர் இந்த மேடையில் அவர் வெளியேற்றுவார். அவருடைய திறமையை இந்த மேடையில் இன்னமும் அவர் காமிப்பார் என்று நாம் எல்லாம் ஆதரவோடு காமிக்கணும் ப்ரோ. என்ன போங்கப்பா, என்னத்த காமிக்க நான் பிட்டுப்பட மாவட்டம் வந்தேன். எவ்வளோ பெரிய விளையாட்டு மாடாக இருந்தாலும் அன்னைக்கு வாடியில் அவுக்கும் போது அந்த சாமி துணையும் நல்ல நேரம் இருந்தால் மாடு விளையாடும். இல்லைன்னா அவ்வளோதான், வண்டியில் ஏற்றிட்டு போய் 4 தாரக முட்டை வீட்டில் ஓடுவாங்க. அன்னைக்கு அமையறதேன் தம்பி உட்காருப்பா. சரி, பொன்னடைய போத்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத உரங்காம்பட்டி அன்பு உறவுக்கும் மறக்க முடியாத என் தம்பிகள் என்றாலே இளைஞரணி தான். என் தம்பிகளுக்கும் குறிப்பாக இந்த பொன்னாடையை பூவாடையாக இந்த மலர் மாலையை நான் இந்த உரங்காம்பட்டி பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உறவுகளும் எனக்கு போத்தினாலும் இந்த வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இதை நான் ஒற்றால் பெற்றுக்கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. என் அன்பு தம்பி எல்லாம் சத்தம் இல்லாமல் கரைச்சல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவேன், இல்லைன்னா என்னமோ பண்ணுவேன். இந்தா அதானே, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல நினச்சேன், பற்ற வச்சுட்டாங்க. ஹலோ எக்கோ சார்பு. அது ஒரு காலம் இந்த உரங்காம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த பொல்லா பொய்யாமி எங்க ஐயனாரு எந்த குதிரப்பா எந்த குதிரையில இன்னைக்கு பவனி வர போற கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில இந்த நாட்டு மக்களை காப்பாத்த
வளர்த்து மாடு சாயணும் என் மேல மடக்கம்மா என் பாட்டு மேல மடக்கம்மா விட்டு நீ இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுருணி காவக்காரே என் பொல்லாத பாட்டி முனி இந்த கூட்டத்தில கொஞ்ச நேரம் ரொம்ப குறையாம நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி
கைதட்டினாலு ஊர் அந்த நாட்டை சேர்ந்தவ அங்கிட்டு அமெரிக்காவுக்கு கைதட்டுங்க பூரா எங்கள் அண்ணன் தம்பி என் தாய் தகப்பேன் அவ்வளோதான். ரசிகர்ன்று நான் பிரித்து பார்க்க போகிறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அப்பைங்க பாதத்தை வணங்கி, என்னுடைய அன்னைங்களை வணங்கி, என்னுடைய தம்பிகளை வணங்கி, என்னுடைய தாய்மார்களை பூரா வணங்குகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிசேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சார் போய்ப்பா வெற்றி தேட்டில் பயிட்டு கேட்ட மாதிரி கேட்குதுப்பா. சார் அந்த ஊதாவாக இருக்காத திரு அது நிறுத்துறதாடா? உண்மையிலே ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா அது காரணமே மைச்செட்டு தான். மைச்செட்டு உள்ளூர் தானே, அப்போ எப்போ வேணால் கலட்டலாம் மாட்டலாம். ரொம்ப நன்றி. இப்போ ஏன்டா முறைச்சிக்கிட்டே இருக்கேன்? என்னப்பா ஊமு கிடையாது யாராவே. இந்த உரங்காம்பட்டிக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கு என்றால் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். எம்கேஆர் கைதட்டலாம் உள்ளூர்காரவு. ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது எனக்கு. உள்ளூர் ஆளு ஊரா கை தூக்குங்களேன், கொஞ்சம் கோச்சுக்கிறாம உழந்து ஓச்சு. வெளியூர் ஆளு கை தூக்குங்க எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? வெளியூர் ஆளுக வரலைன்னா நம்ம நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இது என்னன்னா ஒரே ஒரு ஊரை மட்டும் பார்க்கறது எந்த கலையாக இருந்தாலும் அது சிறப்பு அதில் இருக்காது. 10 கிராமம் மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த ஊருக்கும் சிறப்பு, அந்த கலைக்கும் பெரும் மதிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பிகள் பூரா இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் வருவது அவருடைய நமக்கு தான் தெரியும். பாவம் எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா என் தம்பிகளுக்கு 1000 ரூபா செலவாகும். ஆமாம், அவன் ஓசி வண்டியை பிடிக்கணும், அந்த ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி தரணும். அவன் ஒன்றுக்கே இருக்க மாட்டேன், வெறும் சட்டியாவது கலட்டிக்கு நிற்கணும். நிறையா புரோட்டா சாப்பிட்ணும். ஒரு நாடகம் பார்க்க வரோம்னா 1000 ரூபா செலவு. அந்த காலத்திலே எங்கள் அப்பத்தா காலத்திலே ஐயா காலத்திலே அப்படி கிடையாது. எங்கள் அப்பத்தா 3 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு பணியாரம் சுட்டுரும், ஒரு ஊற்று தண்ணியை மோந்துட்டு வந்து உட்காந்துருவார். இன்றைக்கி பொம்பளை ஆள் வரும்போது பாரு, தண்ணி கேனு சிலிண்ட்ரு எல்லாமே வீட்டையே சில பேர் காலி பண்ணிட்டு வந்துருங்க. ஆனால் எந்த இடத்திலையுமே தாய்மார் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. ஆம்பளைகள் 1008 தவறு பண்ணலாம், அத்தனையும் மனசுக்குள்ளே உள்வாங்கி வெளியே சொன்னா அசிங்கம் என்று நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவியை தவிர யாரும் இல்லை. அதுக்கு என்னமோ நினைக்கிது. அவன் பாட்டுக்கு சொல்லுவேன், அது யூடியூப்பில் பார்த்துருக்கும் போல. அவன் பாட்டுக்கு ஏற்றுவேன், பட்டான்னு கீழே ஓட்டுவேன், அவன் மோசமான வேண்டின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கைதட்டணும் தாய்மார்களே. ஏன்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் பூரா பெண்கள் அல்ல, வீர தமிழச்சிகள். இன்னும் வருங்காலத்தில் பொம்பளை பிள்ளை வத்த தாய்மாரில் என்ன பண்ணுற, வேலுக்கம்பு துப்பாக்கி அருவா வச்சுக்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாதுகாத்தாத்தான் இந்த நாட்டிலே இனிமேல் வாழ முடியும். யாரையும் குலர் சொல்லி வாழ வேண்டாம். உங்களுக்கு நீங்க தான் ஆதரவு. என் இளைய தம்பிகளை பூரா பெற்றதாய் தகப்பன முத கவனிங்க தம்பிகளா. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் அண்ணே, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது தம்பி. அடுத்த பிறவில அண்ணன் கோமாளி ஓட போறது கிடையாது. நீங்களும் இப்படி உட்கார்ந்துட்டு பொழந்துக்கிட்டு பார்க்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியிலே ஒவ்வொரு தமிழனும் சாதித்து விட்டு செல்லணும். உலக அழிகிற வரைக்கும் உன் புகழ் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று செய். அதை செய்ய மாட்டாங்க, கண்ட லக்கில் செய்வனை செய்கிறாங்க. உலக நாட்டிலே முதல் இடம் செய்வனையில் தமிழ்நாடுன்ட்டான். இந்த செய்வனை என்றால் என்னன்னு தெரியாம சில பேர் திரு செய்த வினை கொஞ்ச நாள்ல ஓம் பக்கம் திரும்பிச்சுன்னா அப்புறம் ஆத்தானாலும் விடாது, நோத்தானாலும் விடாது. அதுலேயும் இந்த நாட்டு சாமி வெள்ளாப்பைய சாமின்னு எங்கள் ஐயா கலிஜர் கோடாங்கி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கார். வெள்ளலூர் நாட்டு தெய்வம் மாதிரி எந்த சாமியும் கிடையாதுன்னா அது சொன்னுச்சுன்னா சொன்ன வாக்கு தப்பாது. அன்றைய காலத்தில் பாட்டைங்க படுத்து கிடக்கும் போது இந்த நாட்டு சாமி வந்து பேசுமாப்பா, இதை செய்யுங்கடா அதை செய்யாதீங்கடா சொல்லுமா. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிருச்சு. அன்றைய காலத்தில் ஒருத்தர் தான் சாமி ஆடுவார். ஊரே விழுந்து 90 வாங்கும், ஊரே பின்னாடி போகும். இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன், எதுக்கு குதிக்கிறேன்னு தெரியல. ஆளுக்கு ஏறி விட்டுறேன். இந்த வாரம் எங்கள் அப்பைங்கெல்லாம் சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இங்கே ஊடு வாயிறாங்களோ. ஆனால் எதில் வேணா விளையாடலாம். சாமி விஷயத்தில் விளையாண்டமன்றா தெய்வம் திரும்பிச்சுன்னா அதில் இருக்கிற வீடா பிளாட்பாரத்தை கொண்டு போயிடும். சும்மா கிடையாது. இந்த உட்காந்துருக்காங்களே இந்த பெரியவங்கெல்லாம் இந்த தலப்பா கட்டி உட்காந்துருக்காங்கல்ல, இவர்கள் தான்
ஆரம்ப காலத்தில் இவங்க அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த ஊரை உருவாக்குனாங்க, இந்த சாமிகளை எப்படி ஒன்றுபட்டு தூக்குனாங்க, எப்படி குதிரை எடுத்தாங்க, எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ உள்ள இளைஞருக்கு தெரியாது. அன்றைய காலத்தில் குதிரை தூக்கிட்டு போகும்போது ஒரே ஒரு மேலந்தே அடிப்பாங்க, பூரா ஒரே ஒரு ஆள் ஆடுவார். இப்படித்தான் இப்போ இளவட்ட பைய குதிரைக்கு முன்னாடி ஆடுறேன் தான், குதிரைக்கு மேலே ஆடுறேன், குதிரையை தப்புறேன். இது சிரிப்புக்கு அல்ல, எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா பெரியோருடைய அருமை எப்ப தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியும்? அவர்கள் வயசை தொடும் போதுதான் அந்த கஷ்டமும் நஷ்டமும் இளைஞர்களுக்கு தெரியும். அப்போ உங்களை தான் சொல்றேன், அப்போ நீங்க இல்லைன்னா நானும் கிடையாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு அப்பேன். ஒரு 100 ரூபா விடுங்கப்பா. இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்றோம். இந்த கள்ளப்பருப்பு வித்துக்கிட்டு இருக்காரே, உனக்கு அப்படியே மூத்தரம் முட்டுமே கள்ளப்பருப்பு வித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இரவு நேரத்திலே கள்ளப்பருப்பு வித்து உறங்கி கொண்டிருக்கின்ற தான் குடும்பத்துக்காக கண் விழித்து பருப்பு வைக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். இங்கிட்டு வந்து வெய்ய, அங்கெங்க ஒரு தோடக்கடை கலட்டலாம் பார்க்குறியா? இங்கிட்டு வா. நானும் நாடகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா அந்த சட்டியை தான் எடுக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறேன், வெள்ளப்பருப்பு பேட்டரி ஓடு. ஆமாம், வெள்ளம் மயிர் வை. அந்த காண்ட விளக்கு அதில் பொருதாதனே, மண்ணெண்ணெய் வடியுது. அன்னைக்கு திண்டே வெறும் மண்ணெண்ணெய் வடை. இன்னும் வியாபாரம் அப்படி ஓடும். ஆனால் இங்கே ஊரம் பானிபூரி கடை. யாராவது ஒரு டீ கடை ஓடுறதா பொழைச்சிருக்கலாம். டீ கடை ஓடுறது ரொம்ப ஈஸிப்பா. 3 லிட்டரு பாலுக்கு 70 லிட்டரு தண்ணியை கலக்கலாம். இருட்டிலே வந்த எவனுக்கும் எந்த மசரும் தெரியாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சொன்னேன். 5000 பேர் கூட்டம். டீ கடைக்கார அழுதார். 5000 பேர் கூட்டம், 12 லிட்டர் தானே வாங்கியிருக்கேன், நான் எப்படி பிழைக்க போனேன்? தண்ணியை கலப்பா, பூரம் தூக்கத்தில் பாதி போதையில் வந்த ஆளுக்கு தெரியாதுன்றேன். பக்கத்தில் ஊரணி மோட்டரை போட்டு ஓசை விட்டுட்டேன் சட்டிக்குள்ளேயே. சட்டியை விட்டு 17 பேர் அடிக்கிறேன். அமுல் டப்பா வெல்டிங் வச்சு கரு குறுன்றேன். அதை நம்ம ஆளு தூக்கத்தில் குடிச்சு விட்டு, ஏங்க ஏலக்காய் பூஸ்ட் சேர்ப்பீங்களான்றேன். இந்த உலகத்திலே எல்லாம் கலப்படம். எல்லா தொழிலும் அவர்கள் திறமை இருந்தால் பிழைத்து கொள்ளலாம். இவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு புறணி பேசுறான்னா கடைசியிலே சோத்துக்கு சுஜா குஜா குஜா. அவ்வளவுதான் நான் சொல்றதே. அவ்வளவுதான். இங்க ஊரா இங்க இருக்க உறவுகளுக்கு மட்டும் 150 வருஷம் ஆயுள் காலம். இன்னைக்கு சொல்றேன், கைதட்டலாம். உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் உழைக்கக்கூடிய என் உறவுகளுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது. நீங்க எல்லாம் சேட்டு மயங்கலப்பா, கை தட்டலாம். பப்புளு பயலுங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். என்னுடைய மாணவன் உள்ள இருக்கான், பாலமேடு பப்புளு. தம்பி, அந்த பப்புளு மாதிரி நீங்க எல்லாம் வரணும்டா. படித்து கொண்டே இந்த வயசுல தன்னுடைய தாய் தப்பன் சுமையை சுமக்கிறான் என்னுடைய மாணவன் பப்புளு. ஆனா இங்க இருக்க என் தம்பியை ஒரு சில பேர் அம்மா சொல்லுனா 16 மயிர் ஓடுறேன். உண்மைதான் தான். பிள்ளைகளை கெடுக்கிறது யாரு? எல்லாரும் சொல்றீங்க, நாடகம் பார்த்தா பிள்ளை கட்டு போகும், சீரியலை பார்த்தா கெட்டு போகும், டிவியை பார்த்தா கெட்டு போகும், படம் பார்த்தா கெட்டு போகும். பிள்ளை கெட்டு போவதற்கு காரணமே பெத்த தாய் தகப்பன் தான். நான் இன்னைக்கு சொல்றேன், பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே பெத்த தாய் தகப்பன் என்ன பண்ணானு, டேய் பள்ளிக்கூடத்தில் என்னடா கொடுத்தாங்க, வீட்டு படம் கொடுத்தாப்பா, போடா வெண்ணமேனே ஒட்டமல்ல போய் படு, போய் படிச்சுக்கிட்டு படுறா படிடான்னு சொல்லணும். அதை சொல்றது இல்லை. அவன் வந்தவனே அவன் அம்மா, எப்பாய் அம்மா உனக்கு மேய்கின்றேன், நீ அம்மா செல்ல எடுத்து கொண்டு போய் மேலே படம் பாரு. அவங்க 12 படிப்பாரு, அவர் போய் மேலே பார்ப்பார். உருளைக்கிழங்கு செல்ல கூட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு 8 கிலோ போச்சு. சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். படங்களை பார்க்கிறார்கள், அதில் உள்ள நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டால் இவன் அறிவார்ந்த மாணவன். இந்த விரிச்சிட்டாங்க, விரிப்பா வெறி. அண்ணன் சர்க்கஸ் தானே வந்திருக்கேன், வெறி. ஓம் சிவமயம். சிவனுடைய துண்டை விரித்து உட்காரேன் பாரு. அப்ப எவரோ கொண்ட திமிரு கொண்ட சிவன் பக்தனா இருப்பார். கை தட்டலாம். ஐயை அப்பா நொப்பான்னுக்கிட்டு உலக நாட்டில் போய் பார்க்கிறேன், அந்த செருப்பை அப்படி தூக்கி எறிவேன். நம்மால அப்படி கிடையாது. செருப்பை தூக்கிறேன்னு குண்டிக்கு போட்டு உட்காருவேன். செருப்பை குண்டிக்க போட்டு உட்கார்ந்த இனம் தமிழ் இனம். அதே மாதிரி
எந்த ஒரு காயம் பட்டாலும் எச்சிய தொட்டு அதில் வச்சது நம்ம தான். கை ரெண்டா வெட்டியிருப்பாங்க, அதில் போய் எச்சிய தொட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒட்டிக்கிறோமா? அறிவு சார்ந்த இளைய சமுதாயமே இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பெத்ததாய் தப்பன விறகு வெட்டி உழைத்து வாங்கக்கூடிய அந்த டூவீலர் பைக்கை என் தம்பிகள் எல்லாம் 200 ஏறுமா ஸ்பீடு, 250 ஏடுமா என்று திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் வண்டியை திரும்பி பார்த்து ஸ்பீடு ஏறுமான்னு நினைக்கக்கூடிய என் தம்பியே, உன் குடும்பத்தை திரும்பி பார், நீ அறிவு சார்ந்த பிள்ளையா வாழலாம். சொல்றேன் மித வேகம். நான் பூராமே கிருநே இருக்கல. என்ன என் தம்பிகள் எங்க அண்ணனே நான் உரிமையாக பேச வேண்டும். காமெடி மயிறு தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன காமெடி தொங்கா சொல்லவா? எங்க அப்பைங்க எல்லாம் சொன்னார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை சொல். சின்ன பயல உரம் கெட்டு போனாங்க, ஆனா எம்கேஆர் நீ சொல்லும் போது உன்னுடைய தம்பி கேட்பார்கள் என்று சொன்னார்கள். பூரா என்னுடைய தம்பி, யாரும் மறுக்க முடியுமா? என்னுடைய தம்பி. பிறந்த அந்த ஊரும் பெத்த தாயினுடைய வயிறும் தான் வெவ்வேறு, ஆனா ஓடக்கூடிய ரத்தம் தமிழ் ரத்தம் என்பது எனக்கு பெருமை. என் தம்பி பாரு, பள்ளிக்கூடம் போற பைய கேட்கிறேன் பாரு, யானை கதை சொல்லு. இந்த யானை கதையை வண்டியிலே வரும்பொழுது நான் யோசித்த ஒரு செயல். என்ன யோசித்தேன்? அந்தந்த யானையை எலி செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். அதை இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்கா வரைக்கும். யானையை எலி செய்ய முடியுமா? கிஜா கிஜா இப்படி மட்டும் அசிங்கமா பேச அப்படியே புலந்துட்டு சிரிப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லு. இந்த திருத்துறாரா மயிர் மயண்டி என்னைய இந்த வண்டியால சின்னத்தமைய இடியப்பம் கப்பலி ஓசு ஏலம் கேட்கறான். அந்த தம்பிக்கு ஒரு 4 கிலோ போட்டு கொடுப்பா. பாப்பா கலை கலை வெண்ணமே குசு தெரிஞ்சு போச்சு, ஓடி. இப்படி பேசினா சிரிப்பி. ஒரு பாட்டு பாடும். தென்பாண்டி நாடு பிறந்தது ராமநாடு மன்னா, தங்கம் பிறந்தது கேட்கரும்பா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு ராமேஸ்வரம். அப்துல் கலாம் சொந்த ஊரு பேய்க்கரும்பா. அப்படி ஒரு தமிழனை இன்னும் பார்க்க முடியாது. அமெரிக்க நாடுகளை மிரள வைத்த ஒத்த தமிழன் யாரு தங்க? அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த புண்ணிய பூமி, இந்த வெள்ளலூர் நாடு, இந்த உரங்கம்பட்டி மேடையில அந்த தங்கத்தை எங்கே யாரு கொஞ்ச நேரம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கைதட்டலாம் இளைய சமுதாயமே. நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமன் நாடு, ஏ ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம், அவர்தான் அப்துல் கலாம். உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மளா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளிகளும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே திகழ்ந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, எங்கள் கனவு காணு சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே கீதா தமிழக மண் மீது புகழ்ந்துமே நான். தமிழக மண் மீது
கருப்பா கருப்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயப்படவில்லை, ஒத்த தமிழனை பார்த்து பயப்படுது. அவர்தான் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், தேட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் பிறந்த தமிழ்நாட்டிலே நாமும் பிறந்தோம் என்பது நமக்கு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப நம்ம வண்டி டிரைவர் தானே? கட்ட சொல்லு ஊர்ல. வண்டி டிரைவர் என்ன திடீர்னு புது மாப்பிள்ள மாதிரி வந்துட்டேன்? சரி, சார்ஜ் போடு, அங்கே போய் சார்ஜ் ஏற்று. வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நமக்கு 18ஆம் படி கருப்பனா நினைக்கிறேன். பிறர் குடும்பத்தை பாதுகாப்பாக அழைத்து சொல்லக்கூடிய ஓட்டுநர் அத்தனைவே நமக்கு சாமி தான். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே கைதட்டினீங்களப்பா. ஒரு சின்ன பையன் இங்கே வா. ஏய், வெள்ளூர் நாட்டில் பிறந்துட்டு பயப்படக்கூடாது. வீரத்துக்கு பேர் போன நாடுறா, பாசத்துக்கும் பேர் போன நாடுறா. எங்க பார்க்கலாம்? தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தருமா உறங்காம்பட்டி எங்கள் ஐயனாருடைய காலை. யாரா ஒரு தம்பி வா, வாடா வாடா, போடுறா அழகு. கைதட்டலாம், கைதட்டலாம். நெஞ்ச நிமிர்த்தி பிறந்த ஏழை ஏழை ஏழை. ஆமா, பெரிய சேர்மனுக்கு நிக்க போறாரு. கும்பிட போட்டேன், பரவாயில்ல. அமைதி எல்லாரும். உங்க பேரு என் தங்கம்? ராம்குமார். காமிக்கிறியா? ராம்குமார். என்ன பண்றீங்க? பொலந்து ஓச்சு. இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாடகம் வெரி குட். நீ பேசாம பப்புனாவே நான் சூம்பி எடுத்துறேன். நாடகம் பார்க்குறீங்க, அது எனக்கு தெரியும். வாழ்க்கையில என்ன பண்றீங்க? மெக்கானிக் தொழில் பார்த்துக்கிட்டு. மெக்கானிக் தொழில். மெக்கானிக் தொழில். என்ன மெக்கானிக்? வண்டி டூ வீலர் மெக்கானிக். டூ வீலர் மெக்கானிக். ஓ, வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அப்துல் கலாம். அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஏரோப்ளேன் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சது ஸ்கூட்டி. இருங்க தம்பி, அங்கிருந்து இத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். இந்த எம்கேஆர் யாருமே வரவில்லை. துணிந்து இந்த மண்ணுக்காக நான் வருகிறேன் என்று சொன்னேன் பாரா. இவன் தாண்ட வீர தமிழன். மாடு புடி மாடா இல்ல வெளியேறுமா? அப்துல் கலாம் ஐயா இந்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? வெடி உண்டு. பள்ளிக்கூடம் கட்டி வந்தார். பள்ளிக்கூடம் வாத்தியாராக வந்தார் அப்துல் கலாம் ஐயா. நீ மெக்கானிக்கா இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போய் தென்னைமரம் ஏறு. அப்துல் கலாம் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து விண்வெளிக்கு அக்கினியை ஏவுனார். அணுசக்தியை கண்டுபிடித்த நம் தாத்தா. நீராறும் கடல் கொடுத்த பாட்டு உனக்கு தெரியுமா? 2 வரி பாடு, 2 வரி. ஜனகணமன தெரியுமா? பாடு. ஜனகண மங்களம் நாயக ஜெய பாரத பா கவிதாதா பஞ்சாப சுந்த உதாரங்க ஆயிரங்கா. உண்மையிலே இவனை நான் வணங்குறேன். தேசப்பற்று உள்ளவனுக்குத்தான் இந்த பாட்டு தெளிவாக பாடத் தெரியும் என்பதற்காக இவன் தன்னுடைய குரல்னால் பாடினானே. படிச்சுட்டு மெக்கானிக் வேலை ஆக்குறீங்கல்ல, கல்யாணம் நினப்பு இருக்கா? இப்போ மாடு பிடி மாடு. கல்யாணம் நினைப்பே இல்லையா? இருக்கு. எப்படி உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க? அத்தை பொண்ணு. அத்தை இல்லை. அத்தையவையா? ஜெய் நொப்ப முண்டை. அத்தை மக அத்தையவே. அத்தைய ஒண்ணும் பண்ணக்கூடாது. செகுல சேர்த்து அரைஞ்சு. அத்தை அம்மா வேண்டாம். அம்மா அதே அத்தை மகளதான். அத்தை மக.
அத்தை மகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போ மண்டி ஓட்டு அடிச்சு விடு. வாழ்த்துக்கு. அத்தை மகளை திருமணம் செய்து நீ மெக்கானிக்கலை சாதித்து எத்தனை தம்பிகளை நான் தொடர்ந்து 2 மாசமாக மேடைக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். அத்தனை தம்பிகளும் ஜனகன மன என்று 2 வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் மெக்கானிக்கா இருந்துட்டு மறந்தாலும் தேசப்பற்றோடு பாடினேன் பாடுறா. அவன் நினைப்பேன் அந்த கண்டாரிமையை எதுக்கு கூப்பிட்டியாட. எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்க அப்பங்கெல்லாம். அதான் இடியப்பம் பயிலுங்க. பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களே, முதலில் குருவை மதித்தால் போதுமடா, நம் வாழ்க்கையில் சாதித்து விடலாம். வாத்தியாரே உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், வாத்தியார் வர்றாரு பள்ளிக்கூடத்துக்குள்ள, ஏதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து நம் வாத்தியார் வருகிறார், அவர் பாடம் நடத்த போகிறார், மாணவ செல்வங்களே அமைதியாக இருங்கள் சொல்ல மாட்டேன். இவங்க 3வது படிப்பேன், அவன் பேசுவேன் வாத்தியார் வந்துட்டான்டா, வந்துட்டேன் அறுப்பேன் மொத்தா, இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்கிறான். ஏய் தம்பி, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளே அறிவு சார்ந்த பிள்ளைகளாக படிக்க வைத்து நம்ம தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வைப்பதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை தான் நமக்கெல்லாம் குருநாதர். தம்பி, இந்த கத்திர வேலைனா சூத்தரிச்சு போக போறான். நானும் மேடம் என்ன பிள்ளை வளர்க்குறீங்க மேடம், நாளை காலையில் ஒவ்வொரு ஊதுகலையில் வச்சு தொடையில் சுட்டு விடு. யானை கதை 2வது கூட படிக்கல, யானை கதைன்றேன். யானை கதையும் சொல்லலை, பூனை கதையும் சொல்லலை. ஏ அமைதியா இருங்கப்பா. தம்பி 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 உங்களை ஆளுக்கு ஒரு சூம்பு கூட சூம்புறேன் ப்ளீஸ். நான் அதை தானே என்ன செய்யலை உங்களுக்கா, என் தம்பிகளா உங்கள் மூத்திரத்தை கூட குடிக்கிறேன்டா, கும்புறேன்டா. அடே பெரியவெல்லாம் உட்காந்துருக்காப்பா, நீங்கள் வாட்டுக்கு 2 அடிச்சு விட்டு போயிடுவா. கடைசியில் என்ன என் ஜாமியில் எங்கள் ஐயாக்கல ஐயா ஐயா நடிக்க விடுங்கப்பா. மற்ற நாடகத்தில் நடிகர் நடிக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லை. அவ வாட்டுக்கு நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போ. என் நாடகத்தில் தாண்டா அக்க போகிற கூட்டிய பாடா படுத்துறேன். அன்னைக்கு ஒரு ஊழ நடிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு ஊர் அம்பலார் ஓடியாந்து படப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு என்னன்னு கேளு. யானை கதை சொல்லேன்னு ஒருத்தன் படப்பில் தீ வச்சுட்டு போயிட்டேன். ஐயா அந்த யானை கதை அப்படி ஒன்றும் உலகத்தில் அறிவான கதை கிடையாதுயா, அது செக்ஸ் கதையா. ஐயா ஐயா நல்லா இருப்பியா, பேசாம இருங்க. அப்போ அப்போ தம்பி தம்பி ஐயா ஐயா நீங்கள் படிக்கிறேன் ஜாமியலா, நீங்கள் படித்து பெரிய ஆளாக வரணுமையா. இதெல்லாம் நாடகம் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கையா. அண்ணன் சொன்னாலும் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு பரிச்சு கிரிச்சில் எழுதி தொலைச்சிடாதியடா. இவங்க பரிச்சு அப்படி எழுதுவாங்க, இவங்க போகிறதே என்னையும் நினச்சி தான் போகிறாங்க. இவங்க அவங்களுக்குள்ள பேர் யானை ஒரு எலியை செய்தது. அப்பொழுது அந்த யானை தலை மீது இளநீ விழுந்தது. யானை பலமாக கத்தியது. எலி சொன்னது மெதுவா செய்யவா வேமா செய்யவா. தெளிவா சொல்ல முடியாதுப்பா. பெரியவங்கெல்லாம் நான் எந்த ஊரும் கிடையாது, பிள்ளத்தி விழா குழந்தை எங்கள் ஊர். ஆனால் மோசமான ஊரில் எங்கள் ஊர் ஒன்று, சாராயம் காய்ச்சலாம் நம்பர் 1. எங்கள் மாடு அந்த காலத்தில் கிடம் மாடு நிறையா இருக்கும்போது எங்கள் மாடுகள் ஊரம் குடித்து வளர்ந்ததே ஊரப்பானையில் தான் குடிச்சிக்கேன். ஊரப்பானையை குடிச்சுட்டு எங்கள் மாடு ஊரம் கிறு கொண்டு தான் வர்றான். எங்கள் ஐயா அப்படி தான் கோமணத்தை பார்த்தேன் கட்டினார். மாடு வந்த சோறில் அது பணம் கருக்கட்டுன்னு கடிச்சு பிடிச்சி அதில் பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன். அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுக பயலுக சத்தம் போடும்போது ஒரு ஆள் தான் எந்திரிப்பார். எங்கள் அப்பேன் நெஞ்சு கடிக்கிட்டு எவன்டாவன் இழுச்சாத்தனமாக இருக்கும் கொண்டே விடுவேன் மொத்தா போடா. இப்போ அவங்களே பார்க்குறா இது எது காலம் மாறிக்கிருச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், பெரிய ஆள் 4 இலவட்ட பைய சண்டை ஓட்டா பெரிய ஆள் இங்கிட்டு போகிற பைக்கு அங்கிட்டு திருப்பிடுங்க. ஏன்னா பெரிய ஆளத்தையும் பாயிறாங்க. ஏன் பாயிறாங்கன்னா பெரிய ஆளுக அப்போ கோச்சுக்கிறாதே உங்களை சொல்லலை. எங்கள் ஏரியா பக்கம் பெரிய ஆளுக வந்து சின்ன புத்தியோடு திடுறாங்க. இலவட்ட பைய தண்ணி அடிக்கும் போது இவன் போகிறேன், அப்பாவுக்கு ஒரு 3 நிமிஷம் ஊத்துறா. அவன் போங்க பெரியப்பா ஏன் நோத்தா ஊத்துறா கண்டாளி மடை 3 நிமிஷம் ஊத்துறா சரன்னு 3 நிமிஷம் குடிப்பாரு. 2 அரை விடுவாங்க சட்டா சடான்னு என்ன ஊதிக்கிட்டா வந்த போடா. இவர் போய் அழுதுகிட்டு இருந்த பெரிய மனுஷன் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவா, ஏன் பானுமதி
உன் மகன் சின்னவன் கண்ணு தண்ணி அடிக்க வா பொறிப்பான்ட்டேன் போன எங்க ஒத்த அடிச்சுட்ட. நீங்க போங்க மச்சான், போய் ஒத்தரம் கொடுங்க மச்சான். இந்த தண்டியா வீங்கி போயிருக்கு. என்ன காலத்தை தகுந்தது மாதிரி மாறிக்கொண்டா நம்மளும் நல்லா இருப்போம். என் அன்பு தம்பிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல்கள் பாடுறேன். மது பழக்கம் தம்பிகளா குடிப்பழக்கம். தமிழ்நாட்டில் எத்தனை கடைய அடைச்சாலும் திருத்த முடியாது. ஒருவேளை நம்ம கும்பிட்ட ஜாமி வீண் போகாம அத்தனை டாஸ்மார்க் கடையை அடைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் வீட்டுல சாராயம் காய்ச்சிருவேன். இது எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்காவது அடிச்சா அந்த ஆளு மறந்துருவேன். தினசரி 4 மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கிற ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகும். 3 நிமிஷம் போடலைன்னா தக தக தவன ஆடவா முதலாளி நீதான் காய்ச்சுவேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா நம்பிகளா இந்த பாடா போன குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்ட கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தியா சட்ட கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். அரிசி வாங்கலாம், ஒரு நாளைக்கு 100 ரூபா போதும். ஒரு 4 பேர் குடும்பத்துல இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். வேணா மது பழக்கம், வேணா தம்பியாளா நமக்கு இந்த பல போன குடி பழக்கம். இந்த குடினால தினசரி செய்தித்தாள்கள பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பியாலா நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு. இன்னாருமே இப்படி ஊர்ல வாழ்ந்தான் பேரெடுத்து போகணும். அண்ணன் தம்பியாலா நமக்கு இந்த குடிப்பழக்க வேணாம். நம்ம வீர தமிழனா வாழுவோம். என் அண்ணன் தம்பியெல்லாம் இப்போ எல்லாரும் பெரியவங்களாம் அமைதியாக இருக்கீங்கல்ல. இப்போ பாருங்களேன், யாருமே இந்த பாட்டு கருத்துள்ள பாட்டு கைதட்டலையில. இப்போ கைதட்ட மட்டும் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு யானை. அப்புறம் அப்போ எப்படி நாடு வல்லரசு ஆகும்? ஒரு யானை அமைதியாக இருக்கணும். யானை கதை கேட்டீங்க, யானை கதை சொல்ல போறேன். இதை எட்டு என் பேரு கட்டாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணும். அம்மா அதுக்கு தானே வண்டி கட்டி விட்டுருக்காரு. அம்மா 20 லட்சம் செலவு பண்ணி ஆங்காங்கிலேருந்து வந்துட்டாரு. இரு தம்பி, அண்ணன் சொல்கிறேன், அமைதியாக இருக்கணும். சார் போய், ஏன்னா அது நல்ல மூடாகிற கதை. தம்பி எம்கேஆர் தாப்பா, நான் பூச்சி வேறண்ணா. இருப்பா இருப்பா, என் தம்பி பாசத்துக்கு அளவு இல்லை. என் தங்கம் நீ இருடா, என் செல்லக்குட்டி. அமைதியாக இருப்பா. இல்லைன்னா ஒன்று செய்யறியா, ஒரு 1/4 லிட்டர் மரணம் வாங்கிட்டு வந்தா அண்ணன் அந்த மூலையில் வச்சு எரிச்சு விட்டு போயிடுறியா? உனக்கா அண்ணன் தியாகியா செத்துடுறேன். ஆமாம், பேசாமறா. ஒரு யானை, அந்த யானை கல்கத்தா அடங்கோத்தா கல்கத்தா யானை. கல்கத்தா யானை இங்கேருந்து வந்துருச்சு. ஏய் அமைதியாரு, யானை வந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படியே மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிருச்சு யானை. இறங்கி அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டு கேட்டு
அப்படியே வந்துருச்சு. மேலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிருச்சு. அப்போ மேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு எலி இந்த யானையை பார்த்துட்டு கப்ளிங்கை பார்த்துருச்சு. யானை கப்ளிங் பெருசு தான், அந்த அது ஒரு 1/2 டன் இருக்கும் கப்ளிங். இந்த யானை கருப்பு தான், எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. எந்த ஊரோட யானை சிவப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதனால் மூடாயிடுச்சு. உன்னை லேசாக நான் ஒரு காங்கிரீட் போட்டுக்கிறேன். உடனே யானை சொல்லுது, ஹலோ இப்போத்தான் ஃபாரின்லேருந்து வரேன், உடனே போட்டோம்னா செப்டிக் ஆகிக்கிறோம். இந்த கதையெல்லாம் உடனே எலி சொல்லுது, பரவாயில்ல 1 ஷாட் போடுறேன், 70 ரூபா வாங்கிக்க. யானை சொல்லுது, ஃபுல் ஷாட் போடுங்க, 2 ரூபாய் ரவுண்டாக இருக்கட்டும். அப்படியா? மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாத்ரூம்குள்ளே வாங்க, ஒரு அடி அடிச்சு விட்றேன். வேணாம், கட்டடம் இடிஞ்சு போகும். பயல பூரா சூடு பிடிச்ச தடவோட வருவாங்க. அப்புறம் ஒன்னே விலைக்கு விட்டு அவங்க தவிடுவாங்க. வேணாம், கப்ளிங்கு கெட்டு போயிடும். ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, நல்லா சைடி சாப்பிட்டுக்கிட்டே 2 போடு ஓடும். சரின்னு யானை இங்கே போய் நல்லா ஃப்ரே தலைவலி அமிர்தாஞ்செல்லாம் தேய்ச்சி, யானை எலி நீக்குற வரப்போகிறாரு, நம்மளை புழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்மப்பில் இருக்குது. எலி போயிடுச்சு. போனால் 1.5 மணி நேரமாக தேடுது. எலிக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக அந்த கப்ளிங் உள்ளேயே நுழைஞ்சு போயிடுச்சு. யானை பார்த்துச்சு, அனாதையை செத்து போயிடான்னு குசை போட்டு விட்டுச்சு. பட்டார்னு பம்ப் செட்டு மோட்டரில் அடிச்சு எலி இருன்னு சுற்றி ஒரு வழியாக கப்ளிங்கை தொட்டு கும்பிட்டு மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இப்போ சந்தோஷமாப்பா? என்ன கதை? இந்த கதையை ஒவ்வொரு நாள் நான் ஒரு மாடரேஷனை சொல்கிறதுக்குள்ள என்ன தம்பி, இந்த இவரை கூட தூக்கிட்டு போய் ஒரு அடி. என்ன கரத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேரு போன நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் உலக நாட்டுக்கே சடக்கு என்ற ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு நாடாம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த உரங்காம்பட்டி கிராமம். நைக்காத்தன் தேவர் கனகாத்தேவன் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நாட்டாமுத்தி ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த குதிரையெடுப்பை முன்னிட்டு அழைத்து வந்து இந்த மேடைக்குள்ளே அரிதானம் போட்டு எங்களை நடிக்க செய்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. உரங்காம்பட்டி மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். சின்ன இப்போ வரமாட்டார். அப்போ வரும்போது போட்டுக்கிறோம்ப்பா. சரி, நான் கொடுத்துறேன் பாய். அவங்க பேர் பாசத்துக்குரிய அன்பு தந்தையாக ஒரு பிள்ளைக்கு பொன்னாடை போற்று செல்லக்கூடிய என் தந்தையார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்திலே தலை சிறந்த நாடகம் பங்குவர் ஸ்ரீ பள்ளி தர்ம நாடகம் உங்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அங்கு 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 சிவகங்கை அங்கு அங்கு ரேடியோ. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலே மாட்டுக்கு அந்த புத்தி தாண்டா வரும். எனக்கு பேசாம இருங்க, இழுத்து விட்டு போயிடாதீங்களா இடியப். தம்பி 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 ப்ளீஸ், உன் குஞ்சை பிடிச்சி கூட லேசா சூடம் போடுறேன் தம்பி. உங்களுக்காக அன்னை போடாத விஷம் ஒரு விஷம் தான். என் தம்பிகளுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த முண்டை மாத்தேன் வரல. ஆம்பளை முண்டமா வந்தானா ஊரா காலி ஆயிடுறேன். அந்த டான்ஸ் மட்டும் ஒரு சட்டியோட வர சொல்லு. இதென்ன கூட்டம்? இந்த பழுப்பு இழுப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த கட்டடத்தெல்லாம் உடச்சு கொண்டு போய் கேறு ஏழை சும்மாரா ஓய்ந்து நடிப்புச்ச வேந்தன் நடிப்புச்ச மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் பேட்டன் விரத்தனாக நடிக்க காத்துள்ளார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலுக்கு நிகரான குரல் வளம் ஒரு வீர தமிழச்சி மன்னார் உடி மண் கண்டெடுத்த அபிராமி 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 அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்க மகன். இன்னைக்கு நாரதரா வந்திருக்கவருக்கு நம்மலாம் கை தட்டணும். உண்மையிலே வயக்காட்டில் தண்ணி வாய்ச்சலை விட்டு ஓடியாந்துருக்காரு. 2 மூட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் உழைப்பு தான். பகலிலே கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு இரவு நேரத்திலே கலையை நேசிக்கிறானே, இவனை கைதட்டேனா. என் அன்பு நண்பன் உடம்பை பார்த்தால் 300 முடை சிமெண்ட் முடைக்கு ஒத்தால களவு ஓடுவேன். சாம்ஸ் இந்த தவக்காலை அந்த லாங், ஆனா பின்னாடி எல்லாமே இருக்கு. பட் கும்பிட்ட சாமி கடைசியில 1 பாயிண்ட விட்டுருச்சு. மண்டையில் மசுறு இல்லை, மண்டையில் மசுறு இல்லை என்று மற்ற நடிகர் எல்லாம் கேலி செய்கிறார் என்று புறப்பட்டான் சென்னை மாநகரத்தை நோக்கி. அங்கே போய் 14,200 ரூபாய்க்கு ஒரு டோப் மசுரை வாங்கி வந்தான். டோப் மசுரை வாங்கிட்டு வந்து மாட்டுத்தாவலில் இறங்கணவன் முண்டை மசுரை மறந்து உசுரை காப்பாற்ற வேண்டும் என்று குதித்து வந்து விட்டான். இப்பொழுது 16 வகையான மசுரை சேர்த்து ஒட்டு போட்டு பெப்பிக்கால வச்சு ஒட்டி அதை மண்டையில் மாட்டிக்கொண்டு 1:30க்கு வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன். வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துறார். என்னடா கட்டப்பூ நாடகம் மாத்தி விட்டிய. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது எத்தனை தடவை நம்ம கிராமங்களில் என்ன பதவிக்கு நின்றாலும் அத்தனை தடவையும் பணம் கொடுத்தாத்தான் ஓட்டு என்ற நிலைமை தமிழகத்திலே. ஆனால் என் அன்பு அண்ணன் நாடக நடிகர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் திரைப்படத்துறைக்கு எங்க அண்ணனை தெரியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அங்கே இவர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றார் எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன். எங்களுக்கெல்லாம் பெருமை அண்ணா. ஒரு வாத்தியார் பெருந்தகை. அப்போ இருங்க பப்புல அப்புறம் வருவேன். வேமா வர சொல்ல. அவன் வேதரா சமக்க வேணாமா? இருங்கடா, அவங்க வந்து இங்க புடுங்கி தள்ளுற மாதிரி. நான் ஒரு மிரட்டுனா முண்டை முழிச்சுக்கிட்டு தெரிவாங்க. இருங்கப்பா, டான்ஸ் வரும். அது 30 செல்லலை. அதை கரெக்டாக வந்து 11:40க்கு 30 செல்லும் தண்ணி ஊற்றி கூட்டு வரேன். ஏலே அப்போ என்ன இப்போ தானடா சொன்னீங்க அண்ணே உசுறு மசுருன்னு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கப்பலிக்கு பிறன்ட்டீங்களடா. இந்தா சொல்கிறேன். அப்புறம் கப்பலிக்கு பார்த்தியா இந்த டான்ஸ் பயன்டா கலையோ அள்ளி விடுவேன். நாடகமே என்ன நடக்கும் தெரியும். எனது அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த MK ரத்னப்பா அவர்கள் ஆறுமணியம் பெண்பாடல். கைதட்டு கொடுக்கலாம். இந்த பாடலை இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் தானே? MSP விஸ்வநாதன் ஐயா இந்த பாடலை இசையமைக்கும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அத்தனை கலைஞர்கள் அதில் பங்கேற்று உதவியாக இருந்திருப்பார் இந்த பாட்டுக்கு. ஆனா ஒத்த நாடக நடிகர் ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி 3 பேர் துணையோடு அந்த பாட்டை என்னால் வாசித்து பேர் வாங்க முடியும் நிறுத்தி விட்டார். எங்க அண்ணன் ரத்னப்பா கைதட்டு சூப்பர் அண்ணன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையிடி குமரன். இரவு நேரத்திலே ஒரு நாடகம் நடக்கிறது ஒரு ஊரிலே. அங்கே மிருதங்கம் சொல் சுத்தமாக இனிமையாக கேட்கிறது என்றால் அங்கே அரசவலம் டிவி ஜெயம் சித்தப்பாவுடைய மாணவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம்.
நாடக உலகத்திலே 5 பேர் 10 பேர் 15 பேருக்குள்ளதான் ஒவ்வொரு வாத்தியாரும் பாடம் எழுதி கொடுப்பாட மாணவர்களுக்கு. ஆனா நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு மகான் யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமுள்ள அரசோகலா மண்ணில் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் தோப்பூர் மருது மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார்கள். வாழ்த்துக்கள். 3 தாரம் கட்டினா கூட பொழைச்சுக்கிடுவோம். பசியான் இருந்தாலும் ஜாடிட்டு அடிச்சு. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. கலைஞனுக்கு வயது முக்கியமில்லை, திறமைதான் முக்கியம். தன் குடும்பமும் பசிய போக்கி இரவு நேரத்திலே கண் விழித்து நாடக கலைகளே பலவாத்தியம் வாசிக்கிறாரே, இவர் வயதிலே நான் நடிப்பேன் என்றால் என்னால் முடியாத காரியம். வணக்கம். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். போதும் போதும் இருக்கிற சோத்தை சாப்பிட்டு பாடு. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை கொண்டிருக்கிறார் யாரு? பரம்பரும் கலைஞர் கே நீளமா அங்கிட்டு போய் கண்டேன், நீல கண்டேன். லைட்டா போடு, லைட். இது உனக்கு தேவையில்லாத வேலை, நங்குன்னு குத்திட்டு வைக்க வேண்டியதானே. இங்கே சிறந்த முறையில் சீன் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உரங்காம்பட்டி சக்தி நாடக சபா சீன் உபயம் வே அசோகன் பிரதர்ஸ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து நாடக உபயதாரர்கள் வே பார்த்திபன், திருநிறை செல்வம் குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி, சோழபுரம் மேல உபயம் கா ராமசாமி சத்யா குடும்பத்தார் உரங்காம்பட்டி,
மற்றும் அந்த மேல உபயம் கி.மு. மோகனகிருஷ்ணன் சோபனா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி. மைஜெட் உபயம் சோபனா கதிரேசன் நாகலட்சுமி குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி. வாடிப்பட்டி மேளம் உபயம் கிழக்கு வளவை சேர்ந்த பாதுகாப்பான்மார்கள் அவர்கள் மற்றும் தேங்காய் உபயம் மூனா ரகுநாதன் நாட்டமூர்த்தி ஐயனார் கோவில் பூசாரி உரங்காம்பட்டி. வாழப்பழம் உபயம் லே கருப்பையா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி. பூமாலை உபயம் தித்தக்கரை தியாகராஜன் டிடி சுபாஷ் எம்.பி.ஏ. டிடி சிவா எம்.பி.ஏ. குடும்பத்தார்கள் சோனைப்பட்டி. வெற்றிலைபாக்கு உபயம் கா முத்தையா குடும்பத்தார்கள் கொட்டாணிப்பட்டி. நோட்டீஸ் உபயம் கா சந்திரமோகன் இளங்கச்சி உரங்காம்பட்டி. பிரசாதபை உபயம் ராமபிள்ளை கந்தசாமி பிள்ளை வகரா உரங்காம்பட்டி. கொட்ட உபயம் பி சண்முகவேல் ஆண்டாள் மணலவாட்டர் அழகச்சிப்பட்டி. அன்பு உறவுகளுக்கு நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த கருப்பு அழகி சத்யபிரியா அவர்கள் டான்சர் காமி சத்யா. போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு. போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாப்பிள மாப்பிள எமது மாணி மல்கோவா கிழக்கு போல வந்தாரே. மாப்பிள மாப்பிள என்றாலே எமது மாணி மல்கோவா கிழக்கு போல வந்தாரே. மாப்பிள விக்கிற கண்ணமா மனசுக்குள்ள யாரு மேல கண்ணமா இவரை கட்டிக்க சம்மதமா. யாரு மேல கண்ணமா இவரை கட்டிக்க சம்மதமா. அப்போ விழா கமிட்டி யாராவது வாங்க. அன்பளி கொடுக்கலாம்னு கேட்டு அம்புலி பாப்பு கொடுக்கலாமா வாங்கலாமா அப்போ உங்களைத்தான் அப்பு சொல்லலாமா வேணாமா? வாங்கலாமா வேணாமா? சரி. பிஎன்கே நண்பர்கள் சார்பாக கருப்பன் துணையோடு வெள்ளைக்காலை நினைவாக கருப்பன் குழு வடமாடு புகழ் எஸ் கல்லம்பட்டி பப்புலு என்னுடைய மாணவன் பயலுகடா கொடூரமா 501 எனக்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாணவனே நினைவுபடுத்தி அவனுடைய அன்பு அண்ணன்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ஸ்ரீ ஓமாஸ்ரீ சிவசங்கரி என்டர்டீஸ் மேலூர் என் உறவுகள் சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கண்ட இடத்திலே பிறந்து கொண்டு செவத்தை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மை ஸ்டூடெண்ட் 2 நம்பர் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணுக்கும் இந்த பச்சிலம் சிறுவனும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். 3 அடி உயரம், 136 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 11 கிலோ 17 கிலோ. மடுவிலே பம்பர ஆணி 1 இன்ச்சு. மை ஸ்டூடெண்ட் பாலமேடு பப்ளு அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என் தம்பியை வாண்டு பூரா அவனுக்காகத்தே உட்காந்துருக்கான். என்னப்பா பாலமேடு பப்புளு அதியா என் தம்பியில குழந்தையெல்லாம் சிரிக்க வைக்கிறான்னா அவனுக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம். இந்த வர சொல்றேன். ரகுகுமார் அனுசியா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி உறவுகள் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி. தெளிவாக இந்நாடகத்துக்கு ஒளிவொலி அமைப்பு மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உரங்காம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்தாபனம் வேலவன் சவுண்ட் சர்வீஸ் உரங்காம்பட்டி. எங்க தங்கம் ஒரு பாட்டு